அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, பிரிஜ்பூஷன் சரண் சிங் என்கிற பெயரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். WFI உடைய சேர்மனாக இருந்தவர், ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருந்த இந்த பெயர் எப்படி பிரபலமானது அப்படின்னு கேட்டா, இவர் இந்த நாட்டுக்காக ஏதோ பெரும் தியாகம் செய்து பெரிய சாதனை புரிந்து இந்த பெயர் மக்களுக்கு மத்தியில பிரபலமாகவில்லை. பிரிஜ்பூஷன் என்கிற இந்த நபர், அவர் எந்த துறையினுடைய தலைவராக இருந்தாரோ அந்த துறை, அதிலும் குறிப்பாக பெண்கள் ரெஸ்ட்லஸாக இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள் இவருக்கு எதிராக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் புகார்களை எழுப்பினார்கள். ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்ல, நூற்றுக்கணக்கான மல்யுத்த வீராங்கனைகள் இவர் தலைவராக இருந்து கொண்டு எங்களுக்கு பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தல்களை தந்து கொண்டிருக்கிறார். அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஏதேனும் ஒரு போட்டியில் பங்கெடுக்கணும், ஒரு சர்வதேச டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பெயர் இடம்பெறுவதற்கு இவரை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்கிற புகார்கள் முன்வைக்கப்பட்டன. எவ்வளவு கொடூரமான மனநிலையில் உள்ளவராக இருப்பாருன்னு பாருங்க இந்த ஆளு. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு எதிராக இந்த புகார் வைக்கப்பட்டது என்பதை தாண்டி பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெரியும், பாஜக தன்னை சேர்ந்த நபர்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டாலும் சரி, அவர்களை கவசம் கொண்டு காப்பதிலே பாஜகவை அடிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. இந்த அயோக்கியனை பாஜக பாதுகாத்தது. ஜந்தர் மந்தரில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். யாரோ சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள் அல்ல, சும்மா இப்பதான் சேர்ந்திருக்கிறாங்க, இப்பதான் பயிற்சி எடுக்கிறாங்க, அப்படி அல்ல. இந்தியாவுக்கு ஒலிம்பிக் மெடல் வரைக்கும் கொண்டு வந்து இந்த நாட்டிலே பல்வேறு பதக்கங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த வினேஷ் போகட் அந்த 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 போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க. சாக்ஷி மாலிக் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க. பஜ்ரங் புனியா அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தாங்க. இவங்க அத்தனை பேரும் சர்வதேச அளவிலே பல்வேறு போட்டிகளில் மல்யுத்தத்தில் பங்கு பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர்கள், சர்வதேச நட்சத்திரங்கள். தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதிரான கடுமையான போலீஸ் புரூட்டாலிட்டி, போலீஸ் அவர்களுடைய போராட்டத்தை நடத்த விடாமல் பாஜக அவர்களுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடு, எப்படி இந்த நீட்டுக்கு எதிரான மாணவர்களுடைய போராட்டம் கட்டுப்படுத்த முயற்சி செய்தார்களோ அதே மாதிரி சோறு தண்ணி இல்லாம இங்கே கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீராங்கனைகள் அத்தனை பேரும் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இவருடைய அயோக்கியத்தனம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை, பாதிப்புகளை அவர்கள் கேள்விப்பட்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கல, தாமாக சுயமாக அவர்கள் அனுபவித்த பிரச்சனைகள். அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு பிஜேபி காது கொடுக்கவே இல்லை. 3 மாசம் அளவுக்கு போராட்டம் நடந்து அவர்களும் ஓயாமல் இந்த போராட்டத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த நபர் இருக்காரு பாருங்க, பிரிஜ்பூஷன், அவருடைய பதவி பறிப்பு மட்டும் நடந்தது. அதற்கு பிறகு நீதிமன்றம் முன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எப்படிப்பட்ட இந்திய தேசம் என்று பாருங்கள். இத்தனை பேர் ஒன்று கூடி, பெண்கள் ஒன்று கூடி எங்களுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தலுக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையில நடவடிக்கை எடுப்பதற்கு இத்தனை காலதாமதம். இதுதான் பாஜக ஏன் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி, பாஜக ஏன் இந்த தேசத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதற்கான காரணம் இதுதான். தன்னை சேர்ந்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப இப்படியான ஒரு அயோக்கியத்தனம் நடந்தது. சரி, போராடினார்கள். போராட்டத்திற்கு பிறகு பதவி பறிக்கப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதி நமக்கு சாதகமாக இருக்கும். இந்த அயோக்கியனுக்கு வரலாற்றில் இந்த மாதிரியான அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், அதிகாரத்திற்கு கீழே உள்ளவர்களை இது போன்று பயன்படுத்த எண்ணம் கொள்ளாத அளவிற்கு அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில 2 தினங்களுக்கு முன்பாக, இந்த திங்கட்கிழமை டெல்லி ட்ரையல் கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, இவனுக்கு எதிராக எந்த குற்றங்களும் நிரூபணம் ஆகவில்லை என்று சொல்லி அவரை வழக்கிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள். அப்ப அத்தனை பேர் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் என்று போராடினார்களே, வெறும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வழக்கு கொடுத்ததல்ல, போலீசனுடைய அடக்குமுறை தாண்டி ஜந்தர் மந்தரில் உட்கார்ந்து 3 மாத காலம் அவர்கள் போராடினார்களே, அந்த போராட்டத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த வழக்கினுடைய ட்ரையல்ல என்ன நடந்தது? அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் முன் வந்தார்களா? பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலே அவருடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டதா? அப்படி முன்வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நீதிமன்றம் ஏன் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது? போதிய அளவிற்கு எவிடன்ஸ் இல்லை என்று நீதிமன்றம் எப்படி சொல்ல முடியும்? சாட்சிகளாக இவர்கள் இருக்கிறார்களே.
போராடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களே சாட்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா கூட அதை நீங்க இவர்கள் சுயநலமாக செயல்படுகிறார்கள், எதிர்க்கட்சி இவர்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறது, அல்லது வேற ஏதேனும் உள்நோக்கத்தோடு இவர்கள் இந்த குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அதுல இருக்கக்கூடிய பெண்கள் இத்தனை பேர் ஒன்று திரண்டு சொல்லுகிறார்கள் என்றால் இதுவே இந்த வழக்கினுடைய சாட்சியமாக இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்திற்கு இது பத்தல, இதுக்கெல்லாம் இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. 2 தினங்களுக்கு முன்பாக இதே பிரிஜ்பூஷன் வாசல்ல, வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய தொண்டர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்கள் பெரிய கொண்டாட்டம், பட்டாசு, எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி நம்ம நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதி நிர்வாகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, ஒன்றும் செய்யாத அப்பாவிகள் எல்லாம் வழக்கிலே பிடிக்கப்பட்டு பல வருட காலம் விசாரணை கைதிகளாக அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இங்கு என்ன மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படின்னு கேட்டா, வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது ஒரு பக்கம், இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்படவே இல்லை. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வழக்குல இவர் கைது செய்யப்படவில்லை. ஒரு நாள் இவர் வழக்குல இவர் கைது செய்யப்படலை. அப்படி என்றால் எப்படி மக்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை வரும்? எல்லா இடங்களிலும் தோத்து போயிட்டோம்னு சொன்னா கடைசியில நமக்கு நீதிமன்றம் இருக்கிறது, அங்க நீதிபதிகள் இருக்கிறார்கள், நீதியின் அடிப்படையில் அவர்கள் நமக்கு தீர்ப்பளிப்பார்கள் அப்படின்னு எப்படி மக்கள் நம்புவான்? இந்த லட்சணத்துல இவ்வளவு ஓட்டைகளை வைத்திருந்தால். இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படின்ற செய்தி வந்த உடனேயே போராட்டத்தில் முன்பு ஈடுபட்டு இருந்தார்களே, இந்த வழக்கை நடத்தி கொண்டிருந்தார்களே, அந்த முன்னணி வீராங்கனைகளாக இருக்கக்கூடிய வினேஷ் போகட் போன்றவர்கள் உடனடியாக அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சு சொல்றாங்க, நாங்கள் இதை விடமாட்டோம், நாங்கள் மேல்முறையீடு செய்வோம், நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று எங்களுக்கான பாதிப்பிற்கான எங்களுடைய நியாயத்தை நாங்கள் பெற்றே தீர்வோம், இந்த அயோக்கியன் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சூளுரையை முன்வைத்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நம் தேசத்தினுடைய மேல்நிலை நீதிமன்றங்கள் இதற்காக, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக இவர்களுக்கான நியாயத்தை என்ன வழங்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோட பேச்சு தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. த சிட்டிசன்ஸ் ஆர் வாட்சிங், த வேர்ல்ட் இஸ் வாட்சிங் அப்படின்ட்டு நீதித்துறையையும் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் பார்த்து அவர் சொன்னார், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, கைகொட்டி சிரிக்கும் விதத்தில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக சொல்லியிருந்தார். அதையே நாமும் சொல்ல விரும்புகிறோம். உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்காத ஒரு தேசம் நிச்சயமாக அது எந்த வகையிலும் சரி முன்னேற்றத்திற்கான தேசமே கிடையாது, அது முன்னேற்றத்திற்கான நாடே கிடையாது. மக்களை வஞ்சித்து, பாதிக்கப்பட்டவனை வஞ்சித்து நீங்கள் சாமர்த்தியமாக நாம் ஒரு ஆட்சியை செய்கிறோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது அழிவினுடைய பாதையைத்தான் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.